ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல், அமெரிக்கா மாதிரியான நாடுகள் அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். IAEA திடீர்னு பார்த்தா ஈரான் என்ரிச்டு யுரேனியத்தை அண்டர் கிரவுண்ட்ல எங்கேயோ வச்சிருக்காங்கப்பா, லொகேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்ப உண்மையிலேயே ஈரான் அணு ஆயுதத்தை செய்து விட்டார்களோ செய்வார்களோ அப்படிங்கிற தாட்டுக்கு IAEA அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான கேள்விதான். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, திரைமறைவில் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ரிச்ட் பண்ண யுரேனியத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த நாங்க என்ன செய்ய போறோம்? ஐநா சபையினுடைய மிக முக்கியமான உபக்குழுக்களும் இதே விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ ஈரானுடைய டாக் பெருசா மாறிட்டு இருக்குன்னு கேட்டா, ஈரானும் அமெரிக்காவும் ஜெனீவால வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அணுசக்தி ஒப்பந்தமான அந்த பேச்சுவார்த்தையில உடனடியா நீ கையெழுத்து போடணும் ஈரான், அப்படி இல்லைன்னா உன் மேல நான் போர் தொடுப்பேன் ஒரு 48 மணி நேரம் அப்படின்னு சொல்ற ஒரு டைம் ரன் பண்ண விட்டுருக்காங்க. இதை பேச்சுவார்த்தை வழியா முடிச்சுக்கலாம்ப்பா, தேவையில்லாத சிக்கல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல நிறைய பிரஷரை கொடுக்குறாங்க. ஈரானை எப்படியாவது வா சண்டைக்கு வா 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 நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே அவங்க நாட்டுக்கு உடனடியாக கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் இது சண்டைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற நினைப்புடன் தான் ஈரானும் நின்றுட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா விடுற மாதிரி தெரியல.